இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் அனைத்து நிலை அரசு பள்ளிகளிலும் கடந்த 2022ஆம் ஆண்டில் பள்ளி மேலாண்மை குழுக்கள் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 2024 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளுக்கான பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இதற்கான மறுகட்டமைப்பு தேர்தல் ஆகஸ்ட் மாதம் வெவ்வேறு கட்டங்களாக நடைபெற உள்ளது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் 50% தொடக்க பள்ளிகளுக்கான மறுகட்டமைப்பு நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி மீதமுள்ள 50% தொடக்க பள்ளிகளில் மறுகட்டமைப்பு நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 24ஆம் தேதி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மறுகட்டமைப்பு நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடுநிலை பள்ளிகளில் மறுகட்டமைப்பு நடைபெறுகிறது. இந்த மறுகட்டமைப்பு நிகழ்வு வெளிப்படையான மற்றும் ஜனநாயக முறையில் நடத்தப்பட வேண்டியுள்ளது. இதற்கு பார்வையாளர்களின் பங்கு மிக முக்கியமானது. மறுகட்டமைப்பு நிகழ்வின் பார்வையாளர்களாக யாரெல்லாம் செயல்பட போகிறார்கள்? மாவட்ட ஆட்சித்தலைவரால் நியமிக்கப்படும் பார்வையாளர்கள், பிற துறைசார் அலுவலர்கள், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நியமிக்கும் பார்வையாளர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள், உதவித்திட்ட அலுவலர்கள், பள்ளி மேலாண்மை குழு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், வட்டார மேற்பார்வையாளர்கள், வட்டார வளமைய பயிற்றுனர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு கருத்தாளர்கள், மாநில திட்ட இயக்ககத்திலிருந்து நியமிக்கப்படும் பார்வையாளர்கள், குடிமை சமூக அமைப்பினை சார்ந்த முதன்மை கருத்தாளர்கள். சார் சத்தியமணிக்க சார் உங்களை தான் பார்க்க வந்தேன். சொல்லுங்க மேடம். பள்ளி மேலாண்மை குழுல நான் ஒரு பார்வையாளராக சேர்த்திருக்காங்க சார். தெரியுமே, நானும் பள்ளி மேலாண்மை குழு பார்வையாளராக தானே இருக்கேன். அதனால தான் சார் உங்களை ஒரு சந்தேகம் கேட்க வந்தேன். சொல்லுங்கம்மா. ஏன் சார் தேர்தல் அன்னைக்கு பார்வையாளராக எந்த பள்ளிக்கூடம் வேணாலும் போகலாமா சார்? இல்லை, தேர்தல் அன்னைக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லி மாவட்டத்திலேருந்து நமக்கு வழிகாட்டுவாங்க. அந்த முறைப்படி தான் நம்ம அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஓ அப்படியா? தேர்தல் அன்னைக்கு நம்ம எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் சார்? அதாவது பார்வையாளர்கள் தேர்தல் அன்னைக்கு, தேர்தல் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பள்ளிக்கூடத்தில் இருக்கணும். எவ்வளோ பெற்றோர்கள் வருவாங்க, அவங்களுக்கு போதுமான இட வசதி இருக்குதா, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியரோட சேர்ந்து நாம் கொஞ்சம் கலந்து பேசிட்டு வரணும். ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? வேற என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்கு, கொஞ்சம் தெளிவாக சொல்றீங்களா சார்? சொல்கிறேன், கேளுங்க. மறுகட்டமைப்பு நிகழ்வு சார்ந்து பின்பற்ற வேண்டிய அனைத்து விதிமுறைகளையும் நிகழ்ச்சி நிரலையும் பார்வையாளர் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். மறுகட்டமைப்பு நிகழ்வு முழுவதும் நடந்து முடியும் வரை பார்வையாளர் பள்ளியில் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தேவைப்படும் பொழுது தலைமை ஆசிரியருக்கு பார்வையாளர் உறுதுணையாக இருக்க வேண்டும். மறுகட்டமைப்பு நிகழும்போது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோருடன் ஆலோசித்து அவர்களின் கருத்துக்களையும் புரிந்து கொண்டு தீர்வான வேண்டும். மறுகட்டமைப்பு நிகழ்வு முடியும் தருவாயில் பார்வையாளருக்கென தரப்பட்டுள்ள படிவத்தை பூர்த்தி செய்து அன்று மாலை 6 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். பார்வையாளர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் நடைபெறும் திட்டமிடல் கூட்டத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். மாவட்ட அலுவலகம் வழங்கும் அடையாள அட்டையுடன் மட்டுமே பள்ளிக்கு செல்ல வேண்டும். பார்வையாளர்கள் அதிகார தொனியில் இல்லாமல் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் பள்ளி மேலாண்மை குழுவின் மறுகட்டமைப்பு நிகழ்வு வெளிப்படைத்தன்மையுடனும் நம்பிக்கையுடனும் நடைபெற பார்வையாளர்களின் பங்கு மிக முக்கியமானது.